பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மற்ற 20 பேர் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனா போராடினது, உயிர் நீத்தது எல்லாம் இந்த சமுதாயம் தான். அப்ப என்ன நியாயம் கிடைக்குது? பொய்ய சொல்லிக்கலாம். இன்னொன்னு, இவங்க சொல்ற கணக்கு கியூமுலேட்டிவ் கணக்கு சொல்றாங்க. நாங்க போய் பார்த்தப்ப கியூமுலேட்டிவ் டேட்டா தனித்தனியா கொடுக்கறது இல்லை. மொத்தமா சேர்த்து எல்லாம் குரூப் 1 through 3 4 கியூமுலேட்டிவா இவ்வளவு வர்றாங்க. அதுக்கு மேல 65% போனதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு உயர்வு வந்து ரத்து பண்ணிருக்காங்க. அப்படி இங்க வந்து இப்போ 10.5 கொடுக்கும்போது 69% பாத்தீங்கன்னா 7-9 அந்த மாதிரி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அது மீண்டும் வந்து அடிபடுற வாய்ப்பு இருக்குல்ல. நாங்க கேட்கறதே வந்து உள்ஒதுக்கீடு தான் கேட்கிறோம். 20 விழுக்காட்டுல உள்ஒதுக்கீடு தான் கேட்கிறோம். நீங்க இஸ்லாமியர்கள் பண்ண முடியுது, அருந்ததிற்கு பண்ண முடியுது, ஏன் வன்னியர்கள் பண்ண முடியாதுன்னா கேட்கிறோம். நாங்க உள்ஒதுக்கீடு நாங்க கேட்கிறோம். அதனால இதுல கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உச்சநீதிமன்றமா சொல்லிருக்கிறாங்க, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாதுன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினாதான் கொடுங்கன்னு சொல்லல, எந்த இடத்துலயும் சொல்லலையே. தரவுகளை சேகரிச்சு கொடுங்கன்னு. அந்த தரவுகள் தான் சிவசங்கர் சொல்ற தரவுகள். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் தரவுகள் வரும்னு சொல்றாரு முதலமைச்சர். அவருடைய அமைச்சர் சொல்றாரு தரவுகள் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதுல யார் பொய் சொல்றா, யார் உண்மை சொல்றா? அதுல இது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அதுல ரூல்ஸ் 2011. Any department in a state government or any local government in a state shall, before making a direction under section 3 of the Act for collection of statistics on any subject for any reference period in any geographical unit under its jurisdiction, consult the nodal officer in the state to avoid unnecessary duplication in collection of statistics. Any department of central government shall, before making a direction under section 3 of the Act, statistics duplication collection. So adanaala every notification of section 3 of the Act shall contain the following particulars: subject and purpose of collection of statistics, geographical area, method of data. இது எல்லாமே டேட்டாவா இருக்குது இல்ல. அதனால இதுல கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து லோக்கல் பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுல யார் வேணா டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அது எந்த டேட்டா வேணா கலெக்ட் பண்ணலாம். காஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், என்வாயர்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், வாட்டர் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டா வேணா கலெக்ட் பண்ணலாம். இந்த ஆக்ட் படி தான் பீகார்ல டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பொய்ய முதலமைச்சர் சொல்றாருன்னா, அது சட்டசபையில சொல்றாருன்னா எந்த அளவுக்கு நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு புரியல. திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்ப இல்ல அப்படிங்கிறதுக்கு விசசாராய விவகாரத்துல திமுக நேரடியா சம்பந்தப்பட்டிருக்காங்க. பாமக வந்து முன் வச்சீங்க. உதயசூரியன், வசந்த் கார்த்திகேயன் தான் தொடர்பு இருக்கு. அதை மையப்படுத்தி தான் இந்த உங்களுக்கான பதில வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதுக்குன்னு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கள்ளக்குறிச்சி வந்து வேற, இப்போ இந்த இடைத்தேர்தல் ஒன்று வந்துட்டு இருக்கு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதுக்கு இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு பொய்யான செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டைவர்ஷனரி. அவங்க தான் அதுல PhD பண்ணிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றும் பிரச்சனைனா அது அப்புறம் டைவர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணதுல அவங்க எல்லாமே கில்லாடிகள். அப்புறம் அது திருப்பி வாதம் பண்ணி அது ஒரு கோயபிள்ஸ் பொய்ய சொல்லி இப்போ அன்னைக்கு இவர் RS பாரதி சொல்றாரு, இது வந்து அவங்க CBI என்கொயரி ஏன் கேட்கிறோம், அதுக்காக அது முடிச்சோன்னு அதுக்கு வரேன். இது முதல்ல கடந்த ஆட்சியில வழங்கின போது சில குளறுபடிகள் நடந்ததுனால சிலரை திருப்திப்பட்ட அந்த 10.5 குறைத்து உள்ஒதுக்கீடு வழங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்ன குளறுபடி நடந்தது? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக 10.5 அதை குறைச்சு கொடுத்தாங்க? இதுக்குள்ள நான் போக விரும்பல. அது முடிஞ்சு போனது. இப்ப நான் போக விரும்பல. இல்ல, நடந்து முடிஞ்சு போனது. இவங்க திமுக உண்மையிலே இந்த சமுதாயங்கள் எல்லாம் வளரணும், இவங்களுக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னு ஒரு அக்கறை இருந்ததுன்னா நீங்க வன்னியர்களுக்கு நீங்க 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்க. நீங்க சொன்னது தானே. இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள். அப்ப எந்த அடிப்படையில் அப்ப சொன்னாரு? ஒரு ஆதாரம் இருந்து தானே, டேட்டா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு, பரிந்துரைகள் வச்சுதான் சொல்லியிருக்கிறார்.
சட்டநாதன் பரிந்துரை, அம்பாசங்கர் பரிந்துரை, ஜனார்தனம் பரிந்துரை, இதெல்லாம் வச்சுதான் சொல்லியிருக்கிறார். இந்த ஜனார்தனம் பரிந்துரை வச்சுதான் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதே ஜனார்தனம் பரிந்துரை வச்சுதான் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சட்டத்தில் ஏத்துட்டு இருக்காங்க, தடையும் இல்லை இப்போ. அதனால இந்த கடந்த முறை இந்த 10.5 விழுக்காடு ஏன் தடை பண்ணிட்டாங்கன்னா, இதுல வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ரிப்போர்ட் இல்லாம பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரிப்போர்ட் கொடுத்தார். அது ஒரு முக்கியமானது. அது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுத்திருந்ததுன்னா எந்த கோர்ட்டும் தலையிட்டு முடியாது. எங்களுக்கு தெரியலங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்க எங்க அந்த இருக்கிறோம், எங்ககிட்ட யாருமே சொல்லப்படும் இல்லை. அதெல்லாம் அவங்களே பேசி அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணு நாங்க அரசு ஆட்சியில் இருந்தோமா? நாங்க சிலரை திருப்திப்படுத்த அப்படின்னா அது பொலிட்டிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதான் இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 மறுபடியும் நான் சொல்றேன். நான் இதுல வந்து செக்ஷன் 2 வன்னியர்கள் வளர்ச்சியில் அக்கறை இருந்தால் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அதை தற்போது நேரலையில் பார்த்தோம்.